ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சோப் மேக்கிங் வீடியோ கோல்ட் ப்ராசஸில் இன்றைக்கி நம்ம குப்பைமேனி சோப் தான் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அது டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் அது எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக புரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குப்பைமேனியோட பெனிஃபிட்ஸ் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அது நம்ம ஸ்கின்னில் இருக்கிற அலர்ஜி, சீனஸ் எல்லாம் க்யூர் பண்ணும். நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோவாக ஆக்குறக்கும், நம்ம ஸ்கின்னில் இருக்கிற இந்த ஆக்னி மார்க்ஸ் எல்லாத்தையும் க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். குப்பைமேனி நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அன்வான்ட் ஹேர்ஸ் எல்லாமே நல்லாவே ரிமூவ் பண்ணும். நம்ம இன்றைக்கி சோப்பாக ரெடி பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னு நல்ல ஒரு ஸ்கின் மட்டும் இல்லாமல் பாடியும் நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த குப்பைமேனி ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ வாங்க சோப் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்லேயே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சோப் மேக் பண்ணுற கண்டெய்னர் நல்லா க்ளீனாக எடுத்துக்கணும், ஸ்டெர்லைஸ் பண்ணிடணும். ரப்பிங் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் நல்லா டிஷ்யூ வச்சு தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா அந்த கண்டெய்னர் நல்லா ஸ்டெர்லைஸ் ஆகிடும். நீங்கள் எப்போ பண்ணாலும் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம ஆயில்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரைஸ் பிராண்ட் ஆயிலையும் சன்ஃப்ளவர் ஆயிலையும் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரைஸ் பிராண்ட் ஆயில் பார்த்திங்கன்னா 150 ml, சன்ஃப்ளவர் ஆயில் பார்த்திங்கன்னா 300 ml எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் பாம் ஆயில் பார்த்திங்கன்னா 200 ml பாம் ஆயில் எடுத்திருக்கேன். இது நீங்கள் ரேஷன் பாம் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நான் கேஸ்டர் ஆயில் 15 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். விளக்கெண்ணெய் பார்த்திங்கன்னா 50 கிராம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நான் கோகனட் ஆயில் ஆட் பண்ண போகிறேன். பட் இது எப்படி மெத்தட்னா ஆயில் இன்ஃப்யூஸ் மெத்தட். இது கோகனட் ஆயிலில் நான் குப்பைமேனி பவுடர் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு எடுத்திருக்கேன். அது பார்த்திங்கன்னா 300 ml நான் எடுத்திருக்கேன். அதையும் நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி நம்ம சோப் மேக்கிங்கில் நிறைய மெத்தட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு கற்றுக்கணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மளோட கோர்ஸ் இருக்குது, முசி ஹெர்பல்ஸ் சோப் மேக்கிங் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ரெக்கார்டட் கிளாஸஸ் தான். இப்போ ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு யாருக்கு விருப்பம் இருந்தாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன். நீங்கள் அதில் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ இதை நான் 300 ml அந்த ஆயில் இன்ஃப்யூஸ் பண்ண கோகனட் ஆயிலை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எல்லா ஆயில்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நான் 20 கிராம்ஸ் அளவுக்கு குப்பைமேனி பவுடர் ஆட் பண்ணுறேன். பவுடருக்கு பதிலாக ஜூஸை ஆட் பண்ணலாம், அது வேறு மெத்தட். அதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட கோர்ஸ்க்கு ஜாயின் பண்ணுங்கள். இப்போ நான் 20 கிராம்ஸ் பவுடர் ஆட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நான் ஸ்பேச்சுலரால் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த பவுடர் அந்த ஆயிலோடு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் பிளெண்டர் போடுறேன். ரொம்ப நேரம் போட வேணாம், ஒரு 3 to 4 பல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. அந்த பவுடர் எல்லாமே ஆயிலோடு நல்லா மிக்ஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ லையை தான் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் காஸ்டிக் சோடா பார்த்திங்கன்னா 143 கிராம்ஸ் காஸ்டிக் சோடாவில் வாட்டர் பார்த்திங்கன்னா 286 ml வாட்டரை மிக்ஸ் பண்ணி ஆல்ரெடி ரூம் டெம்பரேச்சர் வரைக்கும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி லையை அதில் ஆட் பண்ணிக்கலாம். எப்பயுமே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி தான் லையை ஆயிலோடு மிக்ஸ் பண்ணணும். லை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நிறைய நம்ம பார்த்துருக்கோம். நம்மளோட ஓல்டு வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா லை எப்படி ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க என்னோடய ஓல்டு வீடியோஸ் பார்த்திங்கன்னா புரியும். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்டரை மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக காஸ்டிக் சோடாவை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். கையில் க்ளவுஸும் கண்டிப்பாக மாஸ்க்கு போட்டு தான் லையை நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். அது மிக்ஸ் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு அப்புறம் நீங்கள் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் லையை மிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த ஃபில்டரில் பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த ஒரு மாதிரி ஒயிட்டாக இருக்கும். இதுக்காக தான் நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறது. கண்டிப்பாக ஃபில்ட்ரு ஸ்கிப் பண்ணவே கூடாது. இப்போ இதை நான் ஸ்பேச்சுலரால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஓரளவுக்கு தோசை மாவு பதத்துக்கு வர அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்பேச்சுலாஸால் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளெண்டர் போடலாம். இப்போ ஓரளவுக்கு ரெண்டுமே மெர்ஜ் ஆயிடுச்சு. இந்த டைமில் தான் நம்ம பிளெண்டர் போடணும். எப்பயுமே இந்த சோப் மேக் பண்ணும்போது கையில் க்ளவுஸ் போட்டுக்கோங்க.
அதே மாதிரி மாஸ்க் போட்டுக்கோங்க. லைட் சொல்யூஷன்லாம் வந்து மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும். காஸ்டிக் சோடாஸ்லாம் கண்டிப்பாக வந்து கையில் க்ளவுஸும் அதே மாதிரி வந்து மாஸ்க்கும் போட்டுக்கோங்க. அது பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட அந்த பிளெண்டர் எடுக்கும் போதே நமக்கு ஒரு ட்ரேஸ் கிடைக்கும். இதுதான் வந்து கரெக்டான ட்ரேஸு. இதுக்கு மேலே நம்ம பிளெண்ட் பண்ணால் நம்மளோட இந்த சோப் பேட்டர் வந்து ரொம்ப கெட்டியாயிட்டு நம்ம மோல்டில் போர் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாயிரும். இதுதான் கரெக்டான ட்ரேஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேணும்னா எசென்ஷியல் ஆயில், கலர்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு தேவையான இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி நீங்கள் நல்லா வந்து ஸ்பேச்சுலாவில் பிளெண்ட் பண்ணுங்கள். இனி வந்து நீங்கள் பிளெண்டர் போட்டிங்கன்னா பேட்டர் வந்து ரொம்ப கெட்டியாயிரும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து எசென்ஷியல் ஆயில், ஃப்ரீக்ரன்ஸ் ஆயிலில் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. பியூராக வந்து நம்ம குப்பைமேனி பவுடர் மட்டும் வச்சு இன்றைக்கி செஞ்சுருக்கோம். இப்போ இதை நான் வந்து மோல்டுக்கு நம்ம போப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மோல்டில் வந்து ஐபி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ நான் வந்து மோல்டுக்கு போப் பண்ணிக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் நம்ம மோல்டில் போப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கெட்டி ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ஸ்பேச்சுலரால் எடுத்து போடுற மாதிரி இருக்கும். ட்ரேஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம வந்து மோல்டுக்கெல்லாம் போப் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே நீங்கள் ஐபி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து இன்னும் 2 மோல்டுக்கு வந்து நமக்கு வந்து சோப் பேட்டர் கிடச்சிச்சு. மொத்தம் வந்து நமக்கு வந்து ஒரு 13லேருந்து 14 சோப் கிட்ட கிடைக்கும். இப்போ இதை நீங்கள் லைட்டாக டேப் பண்ணி விட்டுக்கோங்க. கீழே ஏர் பபிள்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல். இதை அப்படியே நீங்கள் ஒரு 24 hours விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அன்மோல்ட் பண்ணும்போது காட்டுறேன். பார்த்திங்கன்னா சோப் ரெடி ஆயிடுச்சு. நான் பார்த்திங்கன்னா எஸ்டர்டே வந்து ஆஃப்டர்நூன் பண்ணேன். பட் நெக்ஸ்ட் டேவே வந்து நான் வந்து அன்மோல்ட் பண்ணிட்டேன். சூப்பராக வந்துருச்சு. நம்ம பண்ணுற அந்த பிளெண்டிங்லேயும் வந்து அந்த பிளெண்ட் பண்ணுற சோப்பை வந்து பிளெண்ட் பண்ணுறதுலேயும் இருக்குது. நம்ம சோப் வந்து ரெடி ஆகுது. பக்காவாக எல்லா சோப்புமே ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நான் சொன்ன மெஷர்மெண்ட் வச்சு பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் சோப் வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போ நான் எல்லா சோப்புமே அன்மோல்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன். பார்த்திங்கன்னா நான் எல்லா சோப்பும் அன்மோல்ட் பண்ணி எடுத்துட்டேன். வெயிட் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு ஒரு 1.5 கிலோ கிட்ட சோப் கிடச்சிருக்கு. இந்த சோப்பை நீங்கள் வந்து 40 நாள் வந்து க்யூரிக்கு வைக்கணும். அதுக்கப்புறம் தான் இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ சேஃபான இடத்துல வைங்க. அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து இச்சிங், இரிட்டேஷன் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து சேஃபாக நல்லா ஏர் போயிட்டு வர மாதிரி இருக்கிற இடத்துக்கு பார்த்து ஸ்டோர் பண்ணிங்க இந்த சோப்பை. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி சோப் செஞ்சு காட்டணும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி சோப் பண்ணி பழகணும், உங்களுக்கு கோர்சஸ் ஜாயின் பண்ணணுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன். அதில் நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணி நம்ம கோர்சஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.